இரண்டாவதாக ஒரு காரியத்தை பார்ப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார், அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமாய் இருந்தது. யாருடைய சாயல்? அங்க வந்த ஒரு தேவ தூதரை போல இருந்த ஒருத்தருடைய சாயல். அது யாரு? வேற யாரும் இல்லை, ஏசப்பா தான். ஏசப்பா வராரு. யாருக்கு? சிம்சோனுடைய அப்பா அம்மாவுக்கு தரிசனமாக காட்சி. நல்லா கவனிங்க, ஏசப்பாவுடைய முகம் இப்ப யார் மாதிரி இருக்கான்? தேவ தூதனுடைய முகத்தை போல இருந்து, அதுவும் எப்படி இருந்ததுதான்? பயங்கரமா இருந்தது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ தூதருடைய சாயலை குறித்து பார்ப்போம். மார்க்கு 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க்கு 12:25. மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கும் போது கொல்வனையும் கொடுப்பனையும் இல்லை, கொல்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதரை போல் இருப்பார்கள். யாரை போல இருப்பாங்க? தேவ தூதர்களை. யாரை பத்தி இந்த வசனம் சொல்லுது? நம்ம பத்தி தான் சொல்லுது. நல்லா கவனிங்க. நாம உயிரோடு எழுந்து கொள்ளும் போது, என்னது? நல்லா கவனிங்க. நாம உயிரோடு எழுந்து கொள்ளும் போது, ஏசப்பாவோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் போது நாம எப்படி இருப்போமா? தேவ தூதர்களை போல இருப்போமா? யாரை போல? தேவ தூதர்களை போல இருப்போம் அப்படின்னு சொல்லப்போ, அப்போ தேவ தூதரின் சாயலை நீங்களும் நானும் எப்போ அணிந்து கொள்வோம்? எப்போ உயிரோடு எழுந்திருப்போமோ அப்பதான் நம்ம அணிந்து கொள்வோம். ஆனா இங்கே வசனம் சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். யாருடைய முகம்? தேவதூதன் போல். ஸ்தேவானுடைய முகம் இங்க வேதம் சொல்லுது தேவதூதனுடைய முகத்தை போல இருக்க கண்டார்கள். நல்லா கவனிங்க. உயிரோடு இருக்கும் போதே பரலோகத்தின் சாயல் இன்னைக்கு ஸ்தேவானுடைய முகத்துல காணப்பட்டது. யாருடைய முகத்துல? யாசிச்சு பாருங்க. ஸ்தேவானுடைய முகத்துல என்ன காணப்பட்டதான்? பரலோகத்தின் சாயல். மரித்ததுக்கு அப்புறம் நம்ம உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் நமக்கு கொடுக்கிறாரு பாருங்க அந்த தேவ தூதருடைய சாயல். தேவ தூதரை போல இருப்போம் என்று சொன்னார் பாருங்க. அந்த சாயலை இப்ப ஆண்டவர் யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? உயிரோடு இருக்கிற ஸ்தேவானுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு யார் ஒருவர் அதிகமாக தேவனுடைய சமூகத்துல ஜெபித்து தேவனோடு சஞ்சரித்து மறுரூபமாக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ள கடந்து வருகிறாங்களோ, ஆவிக்குரிய அனுபவத்துல கடந்து வருகிறார்களோ, அந்த பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட சாயலை பூமியில இருக்கும் போதே பெற்றுக் கொள்ளுவாங்க. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து மறுரூப மலைக்கு ஏறி நடந்து போனார். கூடவே கூட யார் போனாங்க? பேதுரு, யோவான், யாக்கோபும் போனாங்க. இந்த 3 சீசர்கள் கண்களுக்கு முன்பாக இயேசப்பா அப்படியே மறுரூபமானார் என்று வசனம் சொல்லுது. நல்லா கவனிங்க. இந்த பூமியில அவர் உயிரோடு இருக்கும் போதே அவர் என்னவானாரு? மறுரூபமானார். அதே போல ஸ்தேவான் உயிரோடு இருக்கும் போது என்னவானா? தேவ தூதனுடைய சாயலை போல அவனுடைய முகம் மாறியது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு யார் ஒருவர் அதிகமாக ஜெபத்துல விழித்து இருக்கிறாங்களோ, அதிகமாக தேவனோடு சஞ்சரிக்கிறாங்களோ, அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பரலோக சாயல் இப்பொழுதே தெரிய ஆரம்பிச்சிடும்.